மங்களபுரி என்ற தேசத்தை மார்த்தாண்டன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியுள்ளவன்தான், ஆனால் சட்ட திட்டங்களில் மிகவும் பிடிவாதக்காரன். அவன் நாட்டுச் சிறையில் சதுரன் என்ற கைதி ஒருவன் இருந்தான். அவன் செய்த குற்றம் பெரியது அல்ல, ஆனால் அதிகாரியின் உத்தரவை மீறியதற்காக அவனுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. வெறும் கைதி மட்டுமல்ல, அவன் மிகுந்த அறிவாளியும் கூட. எதையும் நிதானமாக யோசிப்பதிலும் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதிலும் அவன் வல்லவன். சிறையில் இருந்த மற்ற கைதிகள் சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கையில் சதுரன் மட்டும் எப்போதும் புன்னகையுடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பான். மன்னர் மார்த்தாண்டனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளில் சிறையில் இருக்கும் கைதிகளில் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவார். அந்த வாய்ப்பில் வெற்றி பெறுபவர் விடுதலை செய்யப்படுவார். அந்த ஆண்டு மன்னர் ஒரு கடினமான நிபந்தனையை விதித்தார். மன்னர் அறிவித்தார், சிறையில் இருக்கும் கைதிகளில் யார் என்னை தனது புத்திசாலித்தனத்தால் வியக்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக விடுதலை கிடைக்கும். ஆனால் அவர்கள் சொல்லும் விஷயம் உண்மையாக இருக்கவர் அது நம்ப முடியாத ஆச்சரியத்தை தர வேண்டும். பல கைதிகள் முயற்சி செய்து தோற்று போனார்கள். இறுதியாக சதுரனின் முறை வந்தது. மன்னரின் முன் நிறுத்தப்பட்ட சதுரன் மிகுந்த மரியாதையுடன் வணங்கினான். மன்னா, என்னிடம் ஒரு அபூர்வமான வித்தை இருக்கிறது. என்னால் தங்கத்தை நிலத்தில் விளைவிக்க முடியும். மண்ணாசை கொண்ட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் மண்ணில் தங்கம் விளையும் என்று சொல்ல. மன்னா, இது சாதாரண விதை அல்ல. என்னிடம் ஒரு தங்க விதை இருக்கிறது. இதை சரியான முறையில் நட்ட காய்கள் தரும். ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை? இந்த விதையை நடுப்பவர் தனது வாழ்க்கையில் இதுவரை ஒருமுறை கூட பொய் சொல்லாதவராகவும், இல்லை என்றால் விதை கருகிவிடும். அமைச்சரே, நீங்களே முதலில் இந்த விதையை நடுங்கள். நீங்கள் நாட்டை நிர்வகிப்பவர், நீதி தவறாதவர் என்று நம்புகிறேன். மன்னா, நான் சிறு வயசில் விளையாட்டாக்களை சொல்கிறேன், அதனால் சில தவறுகளையும் செய்திருக்கிறேன். மன்னா, போர்க்களத்தில் தந்திரத்திற்காக நான் சில பொய்களை சொல்லியிருக்கிறேன். நான் இதற்கு சரிப்பட்டு வரமாட்டேன். மன்னா, அதனால் என் கைகளால் இதை நட்டால் பலன் கிடைக்காது. இறுதியாக மன்னர் தன்னையே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தார். அவருக்கும் தான் செய்த சில பழைய தவறுகளும் அரசியல் காரணங்களுக்காக சொன்ன சில பொய்களும் நினைவுக்கு வந்தன. சபையில் இருந்த ஒருவரால் கூட நான் ஒரு முறை கூட தவறு செய்ததில்லை என்று முன்வர முடியவில்லை. அப்போது, மன்னா, இந்த சபையில் இருக்கும் மிகப்பெரிய அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஏன் நீங்களோ கூட ஒருமுறை கூட தவறு செய்யாதவர்கள் இல்லை எனும்போது ஒரு சிறிய தவறு செய்ததற்காக என்னை மட்டும் ஏன் ஓராண்டாக சித்தித்திருக்கிறீர்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை கைதிக்கு ஒரு நீதியா? சதுரன் சொல்லும் உண்மையை அவர் உணர்ந்தார். தங்கம் விளையும் என்பது பொய் என்று தெரிந்தாலும் அந்த பொய்யின் மூலம் அவன் உணர்த்திய உண்மை மன்னரை வியக்க வைத்தது. சதுரா, உன் புத்திசாலித்தனத்தை நான் மெச்சுகிறேன். தவறு செய்யாத மனிதன் உலகில் எவரும் இல்லை. அந்த தவற்றினை உணர்ந்து திருந்துபவனே மனிதன். உன்னை விடுதலை செய்கிறேன். அவன் கொண்டு வந்த தங்க விதை உண்மையில் ஒரு சாதாரண கல்தான். ஆனால் அவன் விதைத்த அறிவு விதை மன்னரின் மனதில் நீதியை புரிய வைத்தது.